அன்பர்களே, இந்த பதிவில் நாம் தமிழ் தேசிய அரசியல் அதிகார வெற்றிக்கு உண்மை தமிழர் வரலாற்று மீட்பு அவசியமா என்பது பற்றி பார்ப்போம். அண்டம் பிண்டம் நிறைந்து நின்ற ஆதிநாதனே போற்றி, அகண்ட பரிபூரணத்தின் ஆதி சாத்தனே போற்றி. இன்றைய சூழலில் தமிழ்நாட்டு அரசியலை நாம் உற்று நோக்கினால் எந்த ஒரு தனிமனிதனும் அரசியல் நடவடிக்கைகளில் இருந்து விடுபட்டு தனித்து இருக்க முடியாத நிலை உள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு தனிநபரும் ஏதாவது ஒரு வகையில் அரசியல் நிகழ்ச்சியோடு தொடர்பு உடையவர்களாகவே இருக்கின்றனர். தமிழ்நாட்டில் அமைந்த அரசுகள் ஒவ்வொன்றின் பொதுவான நோக்கமும் சமூகத்தில் உள்ள மக்கள் அனைவருக்கும் மிகச்சிறந்த வாழ்க்கையை அமைத்து கொடுத்து அவர்களின் துன்பங்களையும் துயரங்களையும் குறைத்து நிறைவான வாழ்க்கை வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதாகும். இந்த நோக்கத்தை சிறப்பாக நிறைவேற்றிட விரும்பும் அரசு தன் மக்களின் பல்வேறு அம்சங்களையும் விரிவாகவும் விவரமாகவும் அறிந்து கொள்வது முக்கியம். அரசியலுக்கும் வரலாறுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அரசியலும் வரலாறும் ஒன்றை ஒன்று சார்ந்தே இயங்குகிறது. அரசியல் அறிஞர் ஒருவர், வரலாறும் அரசியலும் ஒரு செடியின் வேரும் கனியும் போன்றது. இதில் வரலாறு வேர் போன்றது, அரசியல் அச்செடியிலிருந்து கிடைக்கும் கனி போன்றது என்கிறார். அவர் மேலும் கூறும்போது, அரசியல் நிகழ்ச்சிகளையும் நடவடிக்கைகளையும் விவரிக்காத வரலாறு இலக்கியமாக அமையும் என கூறுகிறார். வரலாறு என்பது பழக்க வழக்கங்களையும் மரபுகளையும் நிறுவனங்களையும் பண்பாட்டையும் நிகழ்ச்சிகளையும் குறிப்பிடுகின்றது. மனித நாகரிக வளர்ச்சியின் படிநிலைகளை காட்டுகின்றது. அரசியல் என்பது கோட்பாடுகளின் வெற்றி தோல்விகளை காட்டுகின்றது. வரலாற்றின் அடிப்படையில் அமையாத அரசியல் வெறுக்கத்தக்கதாகும் என்கிறார் ஒரு அறிஞர். வரலாற்று சான்றில்லா அரசியல் வெற்று கோட்பாடு ஆகும். எனவே அரசியல் மீது வரலாறு செல்வாக்கு செலுத்துகிறது என்பதை உணர்தல் வேண்டும். அதை போலவே வரலாற்றின் மீது அரசியலும் செல்வாக்கு செலுத்துகிறது. அரசியல் நிகழ்ச்சிகளை குறிப்பிட்டு சொல்லாத எந்த வரலாறும் முழுமை அடைவதில்லை. உதாரணமாக, நமது நாட்டில் வெள்ளையர்களின் ஏகாதிபத்திய ஆட்சியை எதிர்த்த விடுதலை போரின் வீர வரலாற்றையும் அதில் ஈடுபட்ட தமிழர்களின் பங்கையும், காந்தி தலைமையில் காங்கிரஸ் நடத்திய ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம், இவைகளில் தமிழர்களின் பங்கு, இந்திய பிரிவினை, 1976ஆம் ஆண்டில் நடந்த அவசர நிலை பிரகடனம், இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி போன்றோரின் படுகொலைகள் போன்ற அரசியல் நிகழ்ச்சிகளை விவரிக்காமல் இந்திய வரலாற்றை எழுதுவது முடியாது. அதுபோலவே இன்றைய தமிழ்நாட்டு அரசியலில் பெரியார், காமராஜர், அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆர், மேதகு பிரபாகரன், ஜெயலலிதா போன்றோர் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறார்கள். எனவே அரசியலும் வரலாறும் ஒன்றுக்கொன்று தொடர்பும் சார்பும் உடையவைகள் ஆகும். இதனை மெய்ப்பிக்கும் விதமாகத்தான் இன்றைய அரசியல் நாளைய வரலாறு என கூறப்படுகிறது. நமது வரலாறு கடந்த காலத்தை கூறிக்கொண்டே இருக்கிறது.
இந்த வரலாற்று குறிப்புகளின் அடித்தளத்திலிருந்தே நமது அரசியல் கொள்கையை வகுத்து கொள்ள வேண்டியுள்ளது. வரலாறு என்பது நீதி அநீதி பார்க்காமல் உள்ளதை உள்ளபடி கூறக்கூடியது. ஆனால் அரசியல் என்பது நீதியை தனது வழிகாட்டியாக கொண்டிருந்தாலும் அநீதிக்கும் இடம் தருகிறது. அதுபோல் வரலாறு என்பது சமூக வாழ்க்கை அனைத்தையும் கூறக்கூடியது. ஆனால் அரசியல் என்பது குறுகிய தன்மையோடு சமூகத்தின் அரசியல் வாழ்வை மட்டும் குறிப்பிடுவது ஆகும். இவ்வாறான வரலாற்று அரசியல் காரணமாகத்தான் தமிழர் அல்லாதவர்களால் தமிழ் இனத்தின் உண்மை வரலாறு திட்டமிட்டு அழிக்கப்பட்டும் சிதைக்கப்பட்டும் மாற்றப்பட்டும் மறைக்கப்பட்டும் வருகிறது. தமிழர்களின் மெய்யியல் சமயம் ஆசீவகமும் சிதைக்கப்பட்டது. இதன் விளைவாகத்தான் தமிழ் தேசிய அரசியலும் நீரில்லா பாலை நிலத்தில் செடி வளர்த்து கனிப்பறிக்க நினைக்கும் கனவாக தொடர்கிறது. எனவே தமிழ் தேசிய அரசியல் அதிகார கனவு நனவாக வேண்டுமானால் தமிழர்களாகிய நாம் நமது தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு சாதிய சாக்கடையிலிருந்து விடுபட்டு மத மோதல்களை கைவிட்டு நாம் தமிழர் என்ற உணர்வோடு ஒன்றாகி உண்மை வரலாற்றையும் பண்பாட்டையும் முழுமையாக மீட்டெடுப்பதில் மிகுந்த எச்சரிக்கையோடும் விழிப்போடும் ஐயா பே மணியரசன் அண்ணன் செந்தமிழன் சீமான் வழியில் நின்று செயலாற்றுவது காலத்தின் கட்டாயம் எனும் இச்செய்தியோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.